வணக்கத்திற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அருமைக்குரிய உறவுகளே, வழக்கமாக காமெடி செய்கின்ற கவர்னர் எப்போதும் தேவையற்ற பிரச்சனைகளை கை கால்களை நுழைத்து கொண்டு சிறந்து கூட்டிலே சிக்கிக் கொண்டவரை போல இன்றைக்கு விழிப்பிதுங்கி நிற்கிறார். சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அவருக்கு சரியான அடி கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பொன்முடி அவர்கள் மாண்புமிகு அமைச்சராக இருந்தார். அவர் மீது ஒரு வழக்கு, அந்த வழக்கின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனை எதிர்த்து எனக்கு கொடுத்தது தண்டனை தவறு என்று அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார். உச்ச நீதிமன்றம் அவருடைய தண்டனையை, அதனுடைய வழக்கை பரிசீலிக்கிறார்கள். பரிசீலிக்கின்ற பொழுது அதில் இவர் குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் முடிவு செய்த காரணத்தினால் அவருக்கு, பொன்முடி அவர்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறார்கள். அந்த தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததற்கு காரணம், அவர் குற்றச்சாட்டிலே முகாந்திரம் இல்லாத காரணத்தினால் அதனால் கிடைக்கின்ற அந்த தண்டனையால் அவர் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுகிறது அவருக்கு. ஆகவே நாங்கள் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றால் என்ன? சட்டமன்ற உறுப்பினர் பதவி போகிறது, மாண்புமிகு அமைச்சர் பதவி போகிறது. அது எப்படி அதை ஈடு செய்ய முடியும்? இவர் அந்த குற்றத்தை செய்யாத இருந்திருந்தால் அதற்கு யார் பதில் சொல்லுவது? அதற்காகத்தான் துருவி 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 ஆராய்ந்து உச்ச நீதிமன்றம் அவர் தண்டனை கொடுத்ததிலே முகாந்திரம் இல்லை என்பதற்கு முடிவு செய்து அந்த தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டு வழக்கை தொடர்கிறது. வழக்கு தொடர்ந்த பிறகு கடைசியிலே தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்பொழுது சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் வரும். அவர் நிரபராதி என்றும் வரும், வேறு மாதிரி கூட வரலாம். ஆனால் நிரபராதி என்று வந்துவிட்டால் அவர் இப்பயே தண்டனை அனுபவிக்க முடியுமா? தவறு செய்திருந்தால் தண்டனை அனுபவிக்கலாம். தவறு செய்யாமல் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும் என்று உச்ச நீதிமன்றம் சீர்தூக்கி பார்த்து அவருக்கு அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறார்கள். இது அரசியலமைப்பு சட்டப்படி, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற உச்ச அதிகாரத்தின்படி அவர்கள் ஆராய்ந்து பார்த்து நீதிக்கு அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருக்கு தேர்தல் ஆணையம், அவர் எம்எல்ஏ பதவி போகவில்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது. அவர் எம்எல்ஏவாக தொடர்வார் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது. தேர்தல் ஆணையம் எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்று அறிவித்த பிறகு அவர் அமைச்சராவதிலே என்ன தவறு இருக்கிறது? ஒருவர் அமைச்சராவதற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை பரிந்துரை செய்து அமைச்சராக்கலாம். அவர் வேண்டாம் என்றால் அதையே ஒரு பரிந்துரை செய்து அமைச்சரவையிலிருந்து நீக்கலாம். இதை பதவி பிரமாணம், முதலமைச்சர் சொல்லுவதற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற ஒரு வேலைத்தான் கவர்னருக்கு தவிர மற்ற எந்த அதிகாரமும் கிடையாது. இதை கவர்னர் புரிந்து கொள்ளாமல் ஏதோ வானளாவிய அதிகாரம் இருப்பதை போல இன்றைக்கு ஆட்டி படைக்கலாம் என்று தமிழக அரசை நினைக்கிறார் என்று சொன்னால், கவர்னர் அவர்களே, உங்களுக்கு மதி இருக்கிறதா? இல்லை இருந்த மதி உங்களுக்கு அழிந்து விட்டதா? நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். ஒரு நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த சிந்தனை நிச்சயமாக சிந்திப்பார்கள். வேண்டுமென்றே பழி வாங்க வேண்டும் என்று, வேண்டுமென்றே உங்களுடைய சுயநலத்தின் காரணமாக நீங்கள் இப்படிப்பட்ட
பணியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முதலமைச்சர் எழுதி கொடுப்பதை நீங்கள் பதவி பிரமாணம் செய்து தர வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு. இவர் தனியா ஒரு அரசியலமைப்பு சொல்லிடு, இது அரசியலமைப்பு விரோதம்ட்டு ஒரு கவர்னர் சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு நீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகு, அதுவும் இது என்ன மாவட்ட அளவு நீதிமன்றமா, உயர் நீதிமன்றமா? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்புக்கு இவர் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இவர் மீது பாய்வதற்கு இன்றைக்கு அதற்கு தகுந்த வழக்குகள் இருக்கிறது. கவர்னர் அவர்களே, நீங்கள் முட்டாளாக வேண்டாம். மெத்த படித்த மேதையாக இருக்கலாம், ஆனால் மெத்த படித்தவனுக்கு முட்டாள்தனமான எண்ணங்கள் வேண்டாம். உங்களை கவர்னராக போட்டிருக்கிறார்கள். நீங்கள் நாட்டு மக்களுடைய பிரதிநிதி இல்லை. நீங்கள் வாக்கு வாங்கி நீங்கள் கவர்னராக வரவில்லை. மக்களுடைய ஏகோபித்த கருத்தினால் நீங்கள் கவர்னராக வரவில்லை. ஆனால் இந்த மாநிலத்திலே ஒரு ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் முடிவின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு என்று எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. பொன்முடியை பழி வாங்குவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய கெட்ட எண்ணம்? தயவு செய்து எத்தனை முறைதான் உங்களுக்கு புத்திமதி சொன்னாலும் கேட்கின்ற நிலையிலே நீங்கள் இல்லை. அப்படிதான் ஒருவன் வந்தான், ஒரு குவார்டர் பாட்டிலே பெட்ரோல் நிரப்பி வீசி அறிஞ்சான். உடனே அதுக்கு நீங்க போட்ட சீனு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த தமிழ்நாடு அரசு மீது கெட்ட பெயரை சுமத்த வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்துடன் தமிழ்நாட்டின் வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகின்ற கவர்னர் இப்படியெல்லாம் இந்த மாநிலத்திற்கு விரோதமாக இருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. கவர்னர் அவர்களே, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு மட்டரகமாக இருக்கிறீர்கள்? இதுதான் உங்கள் அஜெண்டாவா? இதுதான் உங்கள் பிஜேபி சர்க்கார் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கின்ற அஜெண்டாவா? தமிழ்நாட்டு அமைச்சரவைக்கு தொல்லை கொடு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு தொல்லை கொடு, இதுதான் அவர்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்பினார்களா என்ற சந்தேகம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கவர்னர் அவர்களே, இனிமேலாவது ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். உடனடியாக நீங்கள் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள். இல்லை என்றால் நீதிமன்றம் உங்களை தண்டிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து நீங்கள் கேவலப்பட்டு போக வேண்டாம். அந்த பதவிக்குரிய அந்தஸ்தில் நீங்கள் இருங்கள். அப்படி இல்லை என்றால் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜனை போல நீங்களும் கடிதம் எழுதி கொடுத்து விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு எம்பிக்கு நில்லுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். உங்களுக்கு அரசியலிலே வர வேண்டும் என்றால் அப்படி ஏதாவது செய்யுங்கள். நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய பதவியில இருந்து கொண்டு இப்படிப்பட்ட தில்லாலங்கடி வேலை, பித்தளமாத்தி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களே, மறந்து விடாமல் இந்த டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.